வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே தெரிஞ்சா எப்படி இருக்கும். இப்படின்னா பல நாள் யோசிச்சது உண்டு. அப்படிதான் காலையிலேயே கிச்சன் வேலையை முடிச்சிட்டோம்னா பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி சரின்னு சமையல் வேலையை முடிச்சுட்டு அடுத்து அப்படியே கையோட துணியை துவச்சு காய வச்சிடலான்னு போயிருந்தேன். இப்பெல்லாம் எப்ப வெயில் அடிக்குது எப்ப மழை வரும்னே தெரிய மாட்டேங்குது. சுரியல்னு வெயில் அடிக்குது, பார்த்தா திடீர்னு மேகமூட்டமா ஆயிடுது. சரி, காஞ்ச வரைக்கும் காயட்டோன்னு கொண்டு போன துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்படியே செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுடலான்னு பார்த்தா இது வரைக்கும் பூவே வராத செடியில கூட நிறைய பூ வந்திருந்தது. இந்த வாட்டி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லா செடிக்கும் பசுமாட்டு சாணமும் டிஏபி உரமும் கொடுத்தேன். செம்ம ரிசல்ட், பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய பூ பூத்து இருந்தது. ஸோ திரும்பவும் உரம்லாம் போட்டுட்டு செடிக்கு தண்ணி ஊத்திட்டு அப்படியே இருந்த பூவெல்லாம் கிள்ளிட்டு வந்து சாமி படத்துக்கு வச்சு சூப்பரா பூஜை பண்ணி முடிச்சுட்டு மதியம் போல அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மகா கந்த சஷ்டி விழா வரப்போதுல நம்ம எல்லாம் நிறைய பேர் விரதம் இருந்து வழிபடுவோம். அதுல இந்த வாட்டி வழக்கம் போல 7 நாள் விரதத்தோட சேர்த்து 48 நாள் விரதத்தை நாளையில இருந்து தொடங்கலான்னு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க, யாரெல்லாம் முதல் முறை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.